OnePlus அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரியஸில் இப்போ OnePlus 15 அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோன் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். இந்த OnePlus 15 ஃப்ளாக்ஷிப்பில் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னே பார்க்குறது டிசைன். ஒரு வழியாக OnePlus அவங்களோட ஃப்ளாக்ஷிப் லைன் சீரியஸில் இந்த டிசைனை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. OnePlus 13Sல என்ன மாதிரி டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதுவே கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.78 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED பேனல் அப்படிங்கிறது ஒரு LTPO பேனல். அண்ட் இந்த பேனலோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 165 Hz. ஸோ LTPO அப்படிங்கும்போது உங்கள் ரெஃப்ரெஷ் ரேட் 1 Hzலேருந்து 165 Hz வரைக்கும் சேஞ்ச் ஆகிற இந்த வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்புக்கு ஏற்ற மாதிரி இதோட ரெஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் ஆகும். ஸோ இதனால் உங்களுக்கு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் உங்கள் பேட்டரி பேக்கப்பும் இதால் சேவ் பண்ண முடியும். அந்த டிஸ்பிளேட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Quad HD+ ரெசல்யூஷன், நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே, 2K ரெசல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது 1800 nitsக்கான லோக்கல் பீக் பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ எந்தவித இஷ்யூஸும் இருக்க போகிறது இல்லை. அண்ட் பிக்சல் எந்தளவுக்கு டென்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 450 பிக்சல்ஸ் பெர் இன்ச். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக எங்கள் சன் டிஸ்பிளே டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வியூ பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வியூ ஆகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது. DCI P3 கலர் கேமரா சப்போர்ட் இருக்குது. இதுவும் 100% கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக எங்கள் கார்னிங்கோட Gorilla Glass Victus 2 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக பார்த்தா ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட்டு ப்ராசஸரான Snapdragon 8Elite Gen 5 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுது இந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரோட. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு 16 GB வரைக்கும் LPDDR5X RAM ஆப்ஷனும். அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 512 GB UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் சரி தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். கேமிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஹெவி யூஸாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராசஸரால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் கூடவே இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்காக எங்கள் 360 கைரோ வெலாசிட்டி கூலிங் சிஸ்டம் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக 5731 ஸ்கொயர் mmக்கான 3D வேப்பர் கூலிங் சேம்பர் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த கூலிங் சிஸ்டமில் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களோட பீக் கேம் பிளேவை எங்கேயுமே ட்ராப் ஆகாமல் பர்ஃபார்மன்ஸை லாங் டேர்மாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX906 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. கூடவே அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8. செகண்டரி சென்சார் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட JN5 டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் மூலமாக நீங்கள் 3.5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூமும் அண்ட் 7xல உங்களுக்கு ஆப்டிக்கல் குவாலிட்டியில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது கொஞ்சம் சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் நிறைய நடக்கும். அண்ட் இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.8. இந்த சென்சாருக்குமே உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் தேர்ட் சென்சார் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர். இது வந்து ஒரு ஆம்னிவிஷன் OV50D சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த அல்ட்ரா வைட் ஷூட்டர் மூலமாக நீங்கள் எடுக்கும்போது நல்ல வைடாக அவங்களால இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். எவ்வளோ அப்படின்னா 116 டிகிரி வைடாக அவங்களால இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 32 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX709 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ரைமரி ஷூட்டர்ஸ் மூலமாக நீங்கள் 8Kல வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 4Kல உங்களுக்கு 120 FPS வரைக்கும் தாராளமாக இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனை பவர் பண்ணுறாங்க பேட்டரி இங்கே 7300 mAhக்கான சிலிக்கான் கார்பன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 120 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹுக் சார்ஜர் இருக்குது. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கே 50 வாட்ஸ்க்கான ஏர் ஹுக் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. OnePlus இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேட்டரி உங்களுக்கு 0 to 100 வெறும் 39 மினிட்ஸில் அவங்களால் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்துமே உங்களுக்கு இதோட வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 215 கிராம்ஸ் தான். அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 7 சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 6.0 அண்ட் USB 3.2 Gen 1 போர்ட் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே இங்கே டியூரபிலிட்டிக்காக IP66, 68, 69 அண்ட் 69Kக்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க.
அண்ட் செக்யூரிட்டிக்காக எங்கள் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இது வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அல்ட்ராசோனிக் கொடுக்கறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு ஏரியா அதிகமாக கவர் ஆகும். அண்ட் இதோட அன்லாக் டைமும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கூட கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே OnePlusோட ஓன் யூஏயான OxygenOS வெர்ஷன் 16 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. OnePlus என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 4 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் லான்ச் ஆகிற எல்லா ஃபோன்ஸுமே போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸிங் அதிகமாக தான் இருக்கும். இதுக்கு காரணம் இதில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸராக இருக்கட்டும் இல்லை ரேமாக இருக்கட்டும் அதோட காஸ்ட் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் எல்லா பிராண்ட்ஸுமே இந்த ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ் இந்த IP ரேட்டிங்காக இருக்கட்டும் இல்லை அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக இருக்கட்டும் இல்லை ஒயர்லெஸ் சார்ஜிங் இது எல்லாமே கொடுக்கான ரீசன் அதுதான். அண்ட் அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோனோட ப்ரைஸிங் உங்களுக்கு 72,999 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பேஸ் வேரியன்ட் 12/256GB வேரியன்ட் அண்ட் டாப் அண்ட் வேரியன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 16/512GB வேரியன்ட் உங்களுக்கு 79,999 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேங்க் ஆஃபர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 4,000 ருபீஸ்க்கான HDFC கார்டு ஆஃபர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் வேணும், நல்ல டிஸ்பிளே, நல்ல பேட்டரி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் Amazon மூலமாகவும் சரி இல்லை கம்பெனியோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.